அண்மை செய்தி. உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரை மாதந்தோறும் பரிசோதிக்க மாவட்ட அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் பருவநிலை மாறி வரும் சூழலில் தொற்று நோய்களை கட்டுப்படுத்த குடிநீர் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரை மாதந்தோறும் பரிசோதிக்க வேண்டும் என மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட குழாய்கள் கசிவு மற்றும் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலப்பது, குடிநீர் தொட்டிகளை முறையாக பராமரிக்காததும் இத்தகைய பாதிப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் வழங்கப்படும் குடிநீர் மாதந்தோறும் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை ஆய்வாளர்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் மழைக்கால தொற்று நோய் மற்றும் பூச்சிகளால் ஏற்படும் நோய்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் கட்டமைப்புகளை சீராக இருப்பதை உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் கண்காணிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் போது போதிய அளவிலான குளோரின் கலந்து விநியோகிக்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்து கண்காணிக்க வேண்டும் எனவும், குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் போது போதிய அளவிலான குளோரின் கலந்து விநியோகிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் வழங்கப்படும் குடிநீரை எடுத்து மாதிரிகளை பரிசோதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, மஞ்சக்காமாலை உள்ளிட்ட நோய்களை தென்பட்டால் உடனடியாக பொது சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.